பர்த்டே ஆசீர்வாதம். சீர்காழியில் பிறந்து மாயவரத்தில் வளர்ந்து மதுரையில் வாக்கப்பட்டு உன்னுடைய தொண்டரையும் புதியவர்கள் சேவையும் நன்னா செஞ்சுன்னு அயராத உன் உழைப்புக்கும் உன்னுடைய கடமையை நீ நல்லா செய்யறதுக்கும் மேலும் மேலும் உன்னுடைய சர்வீஸ் நல்லா உயரத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீ ஆரோக்கியமாகவும் ஆயுள்வாகவும் இருக்கணும். எப்போதும் நான் உன்னோடயே இருப்பேன். எனக்கு நீ எப்போவும் எனக்கு எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்குற. அதனால தான் நான் எப்போதும் உங்கள்கிட்ட தான் இருப்பேன். ஹாய் பாய் உஷா. ஹாப்பி பர்த்டே உஷா. உனக்கு 60 வயசாகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு. என் கல்யாணத்தில் இத்தனோண்டு, என் கல்யாணத்து போது இத்தனோண்டு இருந்த ரெட்டை பின்னல் பண்ணிட்டு அப்புறம் மாயத்துக்கு வரதெல்லாம் விளையாடுறதெல்லாம் ஆத்தங்கரையெல்லாம் பாவாடை நிறைய மண் அள்ளிண்டு போயிட்டு வருவேன். உனக்கு கல்யாணம் எடுத்து எனக்கு உன்னை பற்றி ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு மெயினாக ஞாபகம் வருது உனக்கு மூக்குத்தி குத்தி தான். உனக்கு ஞாபகம் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா பிடிச்சிண்டு அப்பா பிடிச்சிண்டு எல்லாம் பிடிச்சிண்டு அந்த மூக்குத்தியை போடுறதுக்குள்ள என்னை எவ்வளோ திட்டினியோ. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று எனக்கு தோன்றது நீ தான் உங்கள் பஞ்சாபி சிஆர் பேரம்பேத்திலேயே ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போனியோன்னு நினைக்கிறேம்மா. கரெக்டா? எல்லா விதத்துலேயும் நன்னா வசத்தியாக இருந்தப்பா. நீ நன்னா இருக்கணும். எங்களுடைய ஆசீர்வாதம் மேலும் மேலும் நன்னா இருக்கணும். 1961 வருஷம்ல ஏப்ரல் மாதம் நானும் குஞ்சண்ணாவும் முன்ட்டுட்டி ஒரு வாசலில் உட்காந்துருந்தோம். சரி. அப்போ சாயந்தரம் நேரம் நினைக்கிறேன் கிட்டே இருக்கிற பஞ்சாப் பேங்க் டியூன் ஓடி வந்தான். எதுக்கு? ஐயா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னா நானும் குஞ்சண்ணாவும் நேர பேங்க்குக்கு ஓடினோம். சீர்காழியிலேருந்து வசாமணியோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார். குஞ்சண்ணா தான் ஃபோனை எடுத்தார். சரி. ரொம்ப சந்தோஷமான நியூஸ்ன்னு வசாமணியோட அப்பா சொன்னார். என்ன நியூஸ் அது? வசாமணி குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னார். என்ன குழந்தை? என்ன குழந்தை? அது என்ன குழந்தைன்னு சொல்கிறதுக்குள்ள சந்தோஷத்தில் எங்கள் குஞ்சண்ணா ஃபோன் வச்சுட்டாரு. எனக்கு என்ன குழந்தைன்னு கேட்கக்கூடாதான்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாரும் ஏற்றாப்புலேயே கார் இருந்து ரெடியா. சரி. ராயர் காரு. சீனுன்னு ஒரு டிரைவர். ஆமாம், எனக்கு கூட தெரியும். அந்த நாளில் நான் கல்யாணம் ஆகி வந்தபோது அந்த சீனு தான் டிரைவர். அவன்கிட்ட சொல்லணுன்னே காரை எடுத்துட்டு நேராக சீர்காழிக்கு போனோம். நானும் குஞ்சண்ணாவும். சரி. அநேகமாக ஆண் குழந்தையாக தாண்டா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட எங்கள் அண்ணா சொன்னார். சரி. எந்த குழந்தையாக நம்மாத்து குழந்தை எந்த குழந்தையாகலான்னு சொன்னேன் நான். இப்போ சொன்னார் ஆண் குழந்தையாக இருந்தால் ராமசேஷன் பேர் வைக்கணும்டா, பெண் குழந்தையாக இருந்தால் ரங்கநாயகின்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். சரி. இப்போ ஆண்டவன் சொல்லி நம்ம நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைத்தீஸ்வரன் கூட தாண்டிட்டு அந்த கோபுர தரிசனம் பண்ணிட்டு குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நாங்கள் நேராக சீர்காழிக்கு போனோம். சரி. வாசலில் மாமா நின்று இருந்தார் சொல்கிறதுக்கு. போட வரலாம் அப்படின்னு 2 பேரும் காரில் இறங்கி ஒன்று முதல்ல ஜீனியை கொடுத்தார். மாமா ஜீனியை கொடுத்தார். ஜீனி கொடுத்து நானும் கொஞ்சம் நாள் ஜீனியை வாயில் போட்டுட்டு என்ன குழந்தைன்னு பார்க்கறதுக்குள்ளே வசாமணி குழந்தை கையில் வச்சுட்டு கருவண்டு மாதிரி கண்ணு. அவளுக்கு எப்பவுமே கண்ணு அழகு, ரொம்ப அழகு. அந்த சின்ன பிறந்த குழந்தை கண்ணு அங்கேயும் இங்கேயும் வண்டு 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 கருவண்டு தான். அப்படியே சக்கச்சி வேறு குழந்தை. எனக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ பார்த்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் இருக்கா. அப்புறம் கல்யாணத்தை 124 தான் அவள் கல்யாண படிப்பு எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் 124 நடந்தது.
மாடியில் 124 கல்யாணம் நடந்துக்கிறது உண்மை. ஆனால் பொன் பார்க்க வந்தது 124 மாடியில் 124 மாடி தான். அப்புறம் பார்வதி கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் இறங்கியிருந்தா. கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்தது, ரொம்ப சிறப்பாக நடந்தது, அவ்வளோ நன்னா நடந்தது, ரொம்ப பிரமாதமாக நடந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் அந்த காலத்தில் நினைக்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷம், ரொம்ப நல்ல இது. உஷா, ஹாப்பி பர்த்டே கண்ணா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீ உன் பொண்ணும் பேரன் பேத்தியோட அமோகமாக நோய் நொடி இல்லாமல் தீர்காயுசாக இருக்கணும்டா கண்ணா. ஆல் தி பெஸ்ட். உஷா, உன்னை பற்றி ஒன்று சொல்லணும். 60 வருஷமாக என்னோட பழகிருக்கேன். என்கிட்ட பிரியமாக தான் இருந்திருக்கேன். நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டேன். என்கிட்ட மரியாதை குறைவாக நடந்து கூட கிடையாது. எப்போ தான் சிரிச்ச முகம் தான் உன்னோட. குழந்தை குட்டியோட அமோகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் சித்தப்பா ஆசீர்வாதம். Many more happy returns of the day, Usha. ஹலோ, உஷா ரவிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் மைத்திலி மன்னி பாம்பேலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு பிறந்த நாள் சொன்னேன், அதனால பிளெஸிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன்னா. என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்படின்னாக்கா நீ தான் நம்ம ஃபேமிலியிலேயே முதல்ல காலேஜ் என்ட்ரான எஸ்எஸ்எல்சி கடைசி செட்டு, பியூசி ஃபஸ்ட்டு செட்டு. ஸ்ட்ராங் அப்படிங்கிறது உனக்கு 16 வயசில் கல்யாணம் முடிஞ்சோடனே நான் ஆனந்து பஞ்சாப் தாத்தா தான் உன்னை கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் நம்ம எல்லாம் சேர்ந்து 16 வயதுகளில் படம் பார்த்தோம். நல்லா நினைவு இருக்கிறது. நல்ல வளமையான செழுமையான வாழ்க்கை மதுரையில். அதை தொடர்ந்து தீபா சுபாவினுடைய கல்யாணம் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இறக்கம் வரும்போது நீங்கள் திருச்சி ஷிஃப்ட் ஆனீங்க. அப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று வாழ்க்கையில் இறக்கத்துக்கு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி நல்ல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னதுனால ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நான் ஒன்று ரேட்டிங் பண்ணுவேன். அடுத்தது ஹியூமனிட்டி ஓரியன்ட். நீ ரொம்ப பாசம் வெளியில் காட்ட மாட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். நான் 3வது படிக்கும்போது நீ 5வது. இந்த காலகட்டத்தில் காசு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். உன் ஃப்ரெண்டு சந்திரிகா நினைக்கிறேன், அவள் ஒரு 50 விசா கொடுத்துருப்பா. அதை நீ என்கிட்ட கொடுத்துருப்பா, தேவையானதை கொண்டு வந்தேன். நான் ஒரு 5 விசாக்கு சவுண்ட் வாங்கிட்டு மீதியை அதனால் பாஸ் ஆகுது. ஓகே. அண்டு ஆட்டிடியூட் ஃபுல் நான் சொன்ன மாரி இப்போவும் தன் காலில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஆட்டிடியூடோடு இன்றைக்கும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்றைக்கும் நல்ல சிறப்பாக நோய் நொடி வளமாக வாழ்வதற்கு எனது அணு மற்றும் அபூர்வனுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். உனது ஆசீர்வாதத்தை பாய். ஹாய் உஷா, ஹாப்பி 60th பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி
பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு. இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல சந்தோஷத்தோடையும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு மேலே மேலே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. ஆர்த்தி அண்ட் ஆனந்தி 2 பேருக்கும் உன்னோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் வேணும். முத்துக்குமார் joins me wishing you a happy 60th birthday. ஹாப்பி பர்த்டே உஷா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உஷாவை பற்றி சொல்லணுன்னா சுமை தாங்கின்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இல்லாத நேரத்தில் மக்கள்லாம் தன்னுடைய சுமையை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போவாங்க. அங்கங்கே சுமை தாங்கி கல் நிற்கும். அந்த கல்லில் வச்சுட்டு அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு கீழே இளைப்பாருவாங்க. ஸோ சுமையை இறக்கி வைக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும், இளைப்பாடுறதுக்கும் உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் உஷா. உஷா வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலியில் இல்லை எல்லாரையும் விட கொஞ்சம் பயந்த சுபாவமான ஒரு பொண்ணு தான் உஷா ஆரம்ப காலகட்டத்தில். பட் இன்னைய டேட்டில் அவள் வந்து எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு 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 போராட்ட குணத்தோடு எல்லாத்தையும் எதிர்கொள்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. வேற உஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் மனசோர்வோ, ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷராக இருக்கும்போதோ, இல்லை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஏதாவது இருக்கும்போதோ ஒரு உஷாவுக்கு ஒரு ஃபோனு காலை போட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினோம்னா அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம பாரங்கள்லாம் குறைஞ்சி இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி ஒரு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ், அந்த தன்னை வருத்திக்கிட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு உள்ள கேரக்டராக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு சோர்வாக இருக்கும்போது ஒரு தந்துருஸ்தி, ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நபராக உஷாவை நான் பார்க்குறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் உஷா. நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக, உனக்கு வந்து நிறைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ செஞ்சிருக்க நீ. அதனால் வந்து அவங்க ஆசீர்வாதத்தோடைய உந்துதலில் உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கோவையிலிருந்து உன் அன்பு தம்பி பஞ்சாபகேசன் அலேஸ் ஆனந்த். பாய். ஹாய் உஷா, ஹாப்பி பர்த்டே. உனக்கு 60 வயசு அப்படின்னு சொன்னால் யாராலுமே நம்பவே முடியவில்லை. ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கையை 2 பிரிவாக பிரித்தோம்னா கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு காமு காப்பி. காமு போது நம்ம எல்லாம் பட்டாம்பூச்சியால் அப்பா அம்மாவோடையும் பிரதர்ஸோடையும் அடித்த கொட்டங்களும், மாங்காய் பலாப்பழம் திருடி திங்கிறது, பம்பளி மாஸ் திருடி திங்கும்போது உன்னை உப்புச்ச பானியாக வச்சுக்கிட்டு நீ எங்கேயாவது எங்களை மாட்டி விட்டுருவியோங்கிற பயத்தோடையே நாங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த லைஃப் வந்து ரொம்ப 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 ஜாலியான விஷயங்கள். நீ ரொம்ப அப்போ பயந்தாங்குழியாக இருப்ப. அதை பார்த்து எனக்கு வந்து என்னடா இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்காளேன்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். நானும் ஸ்கூலுக்கு போகும்போது ரிட்டையர்களான்னு கேட்குறது, உன்னிட்ட வந்து நான் கோவப்பட்டது வந்து உன்னை அக்கான்னு கூப்பிடுவா. உடனே எனக்கு அப்படியே சுருன்னு ஏறும்.
என்னை பார்த்தாக்க நீ எனக்கு என்னை விட கொஞ்சம் வளர்ந்து தொலைச்சி வச்சிருப்ப, ஹைட்டாக வர இருந்து தொலைச்சிருவேன். அதனால் உன்னை வந்து இப்போ வந்து எனக்கு கோவமாக வரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பொறாம பிடிச்சோ உன்னை வந்து என்னை தவிர வேறு யாரும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைய வரைக்கும் இன்றைக்கும் அப்படி தான். ஓகே, இதுதான் வந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஒரே ஒரு வருத்தம் ஒன்று, ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸை வாங்கினேன். நான் வந்து படிப்பை வந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். அது ஒன்று தான். அப்பாவோட சண்டை போட்டு நீ அதை செஞ்சுருக்கலாம், அதை நீ வந்து செய்யாமல் விட்டுட்ட. எனக்கு ரொம்ப நம்மளுக்கு அதை பற்றி இல்லை, அதான் ஜாலியாக போயாச்சு. கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப உன்னை மிஸ் பண்ணினேன். அது வந்து அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஐயோ நாளைக்கு காலையில் ஏன்னா உஷா நம்மளோட இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு நிறையா டைம் நிறையா இதில் வந்து எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசுவோம் கொள்ளுவோம், என்னவோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறையா சண்டை தான் உன்னோட நான் போய் போட்டிருக்கேன், அது வேறு விஷயம். அது மாதிரி இருந்து அப்படியே பழகிட்டு நான் கல்யாணம் ஆகி போனதும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஓகே, அந்த லைஃபு. ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு முன்னே. ஸோ கல்யாணத்துக்கு பின் அப்படியே டோட்டலாக என்ன விதமான பரிமாறங்கள், அப்பா அந்த உஷாவா அப்படின்னுட்டு இருந்தது. பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்ட ஜாயிண்ட் குடும்பம். உங்கள் வீட்டில் வந்து கல்யாண பந்தி மாதிரி தான், ஜேன்னு கூட்டங்கள். அவளுக்கெல்லாம் முகம் சுளிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக நீ வந்து சமைச்சு போட்டுட்டு அவளோட அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இதுவேன்னுட்டு எம்ஏக்கெல்லாம் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரவி ஒரு லக்கி. ஸோ லவியோட நான் நிறையா சண்டை போட்டிருக்கேன், நிறைய கோபங்கள், வெறுப்பு எல்லாமே நான் அவர்கிட்ட காமிச்சிருக்கேன். சில விஷயங்கள் வந்து சுத்தமாக அவர்கிட்ட என்கிட்ட பிடிக்கல, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் நம்ம நீ அப்படிலாம் சொல்லாத, அப்போ கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன் அப்படின்ற வாக்கிய இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீ என்னோடைய சண்டை போட்டிருக்க. அதெல்லாம் வந்து ஓகே, அப்படியே ஓகே. நான் வந்து நீக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது நான் அங்கே பார்த்த இன்னொரு அருணாவை பார்த்து ரொம்ப 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 வியந்து போனேன். ஏன்னா லலிதா அப்படியே டிட்டோ, என்னை மாதிரியே குணம். நான் வந்து எப்படி வந்து நான் மட்டும்தான் திட்டணும் அப்படின்னு நான் நினச்சேனோ அதே மாதிரியே அவளும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து 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 பார்த்து, ரவிக்கு தெரியுமோ தெரியாதோ அவள் பார்த்து பார்த்து உனக்கு வந்து செய்யறதும் போகிறதும் வருதும். இன்றைக்கி ரவி இல்லாத போதும் உனக்கு வந்து அவளால் முடிஞ்ச இந்த பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறது. அது ரொம்ப வந்து உன்னை வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிர்ஷ்டம் பண்ணினவோ புண்ணியம் பண்ணியிருக்க. அதனால தான் நீ வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு வந்து கிடச்சிது. அதோட அவங்களுடைய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்தாலும் அவள் வந்து உன்னோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அழகாக வந்து அவள் ஒர்க்கை வந்து பண்ணிட்டு உன்னோட ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து பெருமையாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்கும். ஸோ நீ அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்தாலும் எங்களை வந்து அவள் ரொம்ப மதிப்பாக வந்து எங்களை வந்து கவனிச்சுட்டது, இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து அவள் தான், அதை வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லார்ட்டையும் இப்போது இது வரைக்கும் யார்கிட்டையுமே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் டோனை வசதிட்டாலே அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போவும் அப்படி தான் இருக்கா, அது வந்து வேறு விஷயம். பட்டு கொஞ்சம் காவேரி தண்ணி என்ன இருந்தாலும் காவேரி தண்ணி அதுக்கு உண்டான பலன்கள் இல்லாமல் இருக்காது, அதனுடைய குணத்தையும் அது காட்டாமல் இருக்காது. ஸோ காவேரிங்கிறத அவள் நிரூபிச்சிட்டா, பக்கா காவேரிங்கிறத அவள் நிரூபிச்சிட்டா. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து வெளியில் காட்டிக்காமல், கூட பிறந்த சிஸ்டர்ஸ் கிட்ட கூட காட்டிக்காமல், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே காட்டிக்காமல் அவளுடைய ஓன் காலில் நின்று லைஃப்பை வந்து ஓட்டிகிட்ருக்கா. அந்த ஓட்டத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து அழகு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். எனிவே, ஹாப்பி பர்த்டே உஷா.
நீ என்னோடய பொண்ணு தான். இன்றைக்கும் என்னோடய சிஸ்டர்ஸுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். உன்னோட நிறையா சண்டை போட்டிருக்கேன், பேசாமல் இருந்திருக்கேன். அதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னாக்க யாரும் நம்ப மாட்டா, உஷாவோட அப்படின்னுட்டு நினைப்பாங்க. அதுதான் உண்மை. அதான் அது சரி. இதுக்கு மேலே வந்து நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, ரொம்ப அருமையாக போயிடும். ஸோ இதோட நம்ம வந்து நல்ல ஸ்வீட்டான நினைவுகளோட நம்ம லவ் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாய் உஷா, இன்னைக்கு உன்னோட 60th பர்த்டேயா? என்னால் நம்பவே முடியல உஷா. எனக்கு இன்னமும் என் மனசில் வந்து நீ சின்ன குழந்தையா, ஒரு 3 வயசு அந்த டைமில் நம்ம எல்லாரும் ஒன்றா விளையாடிட்டு இருந்தது, ஹாப்பியாக இருந்த அந்த நாள்லாம் தான் நினைவில் இருக்குது. போக வர நாங்கள் எல்லோரும் உன் மேலே தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணி உன்னை சிரிக்க வைப்போம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கும். ஆனால் பாவம் உனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ தெரியல. ஆனால் நீ வந்து ஒரு இப்போ பெரிய ஆண்டர்ப்ரனராக வளர்ந்து அத்தனை பேருக்கும் ஒரு வயசானவளுக்கெல்லாம் வச்சுட்டு அம்மா அப்போ பெற்ற தாயார் தாப்பா செய்கிற மாதிரி அன்பாக எல்லாரையும் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணின்னு இருக்க தெரியுமா? உன்னோட இந்த சர்வீஸை நினைத்து இந்த குடும்பமே பெருமைப்படுறது உஷா. ஒரு நாள் நான் அங்கே வந்திருந்தேன். ஹோமில் வந்து நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோம். அப்போ வந்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவள் அந்த வயசான அவள் எல்லாரையும் பார்க்க நான் போனேன். போன போது நீங்கள் உஷாவோட அக்காவா அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஓ, நீங்கள் வந்ததுனால தான் அவள் நீங்கள் எங்களை பார்க்க வரலையா? உஷாவை பார்க்காத எங்களுக்கு முடியவே முடியாது அப்படின்னு ஒரு வயசான படம் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணினா. நான் கீழே வந்து உங்கள்கிட்ட சொன்னேன், எவ்வளோ ஒரு பாசமாக நீ இருந்தான்னா அந்த மாதிரி அவள் இருந்திருப்பா. நிஜமாக இந்த ஒரு குணம் வந்து யாருக்குமே வராது உஷா. நீ இதே ஒரு சர்வீஸை ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் மனபலத்தோடையும் அவளுக்கு செஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே உஷா. கிருப்பா எனக்கு இந்த சான்ஸை கொடுத்து கொஞ்சம் மெமரிஸ் அவளை பற்றி நிறையா இருக்குது. ஒரு தடவையும் அவளை நினச்சிருந்தா அவளை பற்றி நிறையா எனக்கு மனசில் வரும். வெறும் எனக்கு தெரிஞ்ச 1-2 ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகைன் உஷா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Hello Usha, happy 60th birthday. Many more happy returns of the day. எப்படி உஷானா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நீ தூளியிலே ஆடி வந்த வானத்து வெண்ணிலவாக இருக்கிறதுலேருந்து ஞாபகம் இருக்குது எனக்கு. எவ்வளோ நாள் உன்னோட விளையாடின்னு இருக்கேன். மத்தியானம் நான் வந்துட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நாள் நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீ தூங்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் டே தான். பொண்ணு தூக்கி வச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வச்சுருந்தா தெரியுமா? அந்த பொண்ணே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவகிட்டேருந்து வாங்கி உன்னை நான் தூக்கி வச்சுப்பேன். அதெல்லாம் லவ்லி டேஸ். அதுக்கப்புறம் வந்து என்னோட கல்யாணம் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன். அப்போ தான் வந்து உங்களெல்லாம் குட்டி குட்டியாக பார்க்க ஞாபகம் இருக்குது. குட்டீஸ் அருணா, நீ எல்லாரையும், என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரையும் குட்டி குட்டியாக பார்க்க ஞாபகம் இருக்குது. ஜென்ரலாகவே என்னோட சிஸ்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கும் போதே என் மனசில் வந்து ஒரு பெருமிதம் கலந்த அன்பு வரும் தெரியும். எல்லாரை பற்றி நினைக்கிறச்சே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அதில் ஒன்றை பற்றி சொல்லணும்னாக்கா என்ன, உன்னோட துணிச்சல் தைரியம் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி சென்னை வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து மதுரை வந்திருந்தேன். நானும் 10 பேர் மதுரையில் ஒரு நாட்டுக்கு வந்திருந்தேன். உங்கள் மாமனார் எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. ரவி அப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம். அப்போ உன்னோட 2வது குழந்தை துணியில் தூங்கிட்டு இருந்தது. அப்போது உன்னோட நாத்தனார் கூட என்னோட புடவை கடைக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கி தான் உன் மாமனார் உனக்கு வந்து 3 ஜோடி விளையல் நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு அந்த டிசைன் கூட ஞாபகம் இருக்கு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் உன்னோட செகண்ட் டாக்டர் மேரேஜ் அப்போ வந்திருந்தேன் நான் பார்த்தேன். அப்புறம் அப்படி இப்படி ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்குறதோடு சரி. அதான் ஒரு நாளில் எப்படி இரவு பகலும் மாறி மாறி இருக்கும். ஒரு மாதிரி லைஃப்லேயும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி தான் வருது. ஆனால் அது எல்லாத்தையும் நீ டீல் பண்ண விதம்
நிஜமாவே எனக்கு ரொம்ப நான் அட்மையர் பண்ணுறேன் அவனை. எப்படி சொல்கிறது, அது எல்லாத்தையும் விட நீ அதை வந்து சர்வீஸ் ஓரியன்டாக மாற்றி சம்ரக்ஷனான்னு ஆரம்பித்த பற்றியா எனக்கு ரொம்பவே அதில் சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு ஐடியா உனக்கு எப்படி தோணுது நான் ரொம்ப நாள் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கேன். அப்புறம் யூஆர் ஹேவிங் லவ்லி 3 daughters, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மாதிரி 3 daughters இருக்கிறது ரொம்ப லக்கி தெரியுமா. ஒண்டர்ஃபுல் சில்ட்ரன். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். What else? I am very proud of you. I am proud to be your elder sister. அத்திங்கரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆசீர்வாதம் இதோட சேர்த்து எடுத்துக்கோ. பாய். ஹலோ உஷா, ஹாய், எப்படி இருக்க? குழந்தைகளா இருக்கா? அம்மா எப்படி இருக்கா? உங்களுக்கு தானே இருந்துட்டுருக்கா? ரொம்ப சந்தோஷம். நான் நெக்ஸ்ட் டைம் திருச்சி வரேன்னா உன்னை வந்து பார்க்குறேன். உனக்கு பர்த்டே சொல்லிட்டு சொன்னா ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, 60th பர்த்டே. நீ ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யமாக சந்தோஷமாக இருக்கிற காலங்கள் நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி உனக்கு நான் ஆசீர்வாதமும் பண்ணுறேன். அம்பாளை அனுகிரகம் பண்ணி உனக்கு நான் பிரார்த்தனையும் பண்ணுறேன். Hi, bye. Happy birthday, Atte. Happy birthday, Usha Atte. Happy birthday, Usha party chale. Happy birthday. Usha party. Usha party. Bye. விஷ் யூ எ வெரி ஹாப்பி பர்த்டே உஷா. சுவாமி கிட்ட இதே மாதிரி எப்பவும் தேக ஆரோக்கியத்தோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமாக பீஸ்ஃபுல் லைஃப்பை நடத்தணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உஷா, உனக்கு பிறந்த நாள்னு சொன்னால் என்னோட ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக குழந்தைகளோட கேவமாறு. உஷா, உனக்கு 60 வயசு ஆகுதா உஷா? ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் பண்ணுறேன். நானா தீர்காயுஷ ஆரோக்கியமாக நன்னா இருக்கணும்னு எங்களோட எங்கிட்ட 40 வருஷம் ஆச்சு. ரொம்ப நல்லா பழகிட்டு எங்களோட சொந்த மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்னை வந்து பிரிஞ்ச கஷ்டமாக தான் இருக்கு. நீ என்ன வச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு. ராஜு பிரிப்பா பேசுகிறேன். உஷாவை பற்றி எனக்கு எப்போதுமே ரொம்ப நல்ல மதிப்பு மரியாதைலாம் உண்டு. பொறுமையும் திறமையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி தான் உஷா. எங்கள் சித்தப்பாவதுக்கு நாட்டுப்பண்ணை வந்ததுலேருந்து பலவிதமான சேலஞ்சஸை வந்து திறம்பட சமாளித்து வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கா. இப்போது வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப அருமையாக 3 பெண் குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்துருக்கா. அவளுக்கு பரிபூர்ணமான ஆயுளும் ஆரோக்கியமும் இறைவன் கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். உஷா, உனக்கு ஹாப்பி பர்த்டே. உன்னோட 60th பர்த்டேக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீ எப்போ ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். நீ நடத்துகிற ஓல்டேஜும் சூப்பராக நடக்கணும். அதுக்கு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைய உண்டு. யூ ஆல்வேஸ் லாங் லிவ் எவர். Congratulations for the 60th birthday. Our blessings all with you. பகவானுடைய இதுவும் பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும். அந்த முதியோருக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதே கண்டினியூ பண்ணு. பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா கிடைக்கும். பகவான் நல்ல க்ஷேமமாக சௌரியமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வழி பண்ணுவார். கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி நார்மல். இன்று உங்களுடைய பிறந்த நாளான இன்று உங்களுக்கு
நாங்கள் இருவரும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. உஷா உனக்கு கடவுளா நீ நல்லா நீரோடி வாழணும். இப்படியே இருந்தேன்னா எப்போதும் இப்படியே இருந்து 100 ஆண்டு காலம் வாழ நோய் நொடி இல்லாமல் விழுங்க. நீ வந்து எப்போதும் என்னோட பிரியமாகவே இருந்தீங்க. நானும் உன்னோட ஹே உஷா, நீ நான் 100 ஆண்டு உஷாக்கு பேசுகிறேன். ஹே உஷா, எப்படி இருக்க? உனக்கு 60வது பிறந்த நாளாம். ஹாப்பி பர்த்டே. நீ ரொம்ப பெரிய ஆள். ஒருத்தரை பற்றி ஒரு நூனா கூட யாரையும் வம்பு பேசி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ரவியோட ஆயுசம் சேர்த்து நீ நிறைய நல்லா இருக்கணும். சரியா? ஹாப்பி பர்த்டே. நமஸ்காரம். நம்ம மதுரையில் இருந்ததெல்லாம் மறக்கவே முடியாது. நல்ல விஷயம் வந்து எல்லாம் நல்லா கொண்டாடுவோம். அதே நினப்பாக இருக்குது. எப்பவும் உங்களை மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே. துப்பாக்கி இருக்கா என்ன ஊருக்கு போகிறது? பிறந்த நாளைக்கு என்ன சமைச்சேன்? உங்கள் சமையல் சாப்பிட்டு நல்லா முதல்ல குண்டாக இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அழைச்சி போயிட்டேன். உங்கள் சாப்பாடு மாதிரிலாம் வராது மண்டி. சூப்பர். என்ன சொல்லுன்னு தெரியல. எங்கள் அண்ணன் 8 மணிக்கு சாப்பிட உட்காரன்னா அது ஒரு சமையல் தான் பண்ணி காரணம். சுட சுட சாப்பிடணும் என்னன்னுக்கு. யார் இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்துக்கணும். உன்ன மாதிரிலாம் வராது மண்ணி. எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது. நீ தான் கற்றுக் கொடுத்த. இன்றைக்கி 100 காய்னா ஒரே நேரத்தில் ஒடிப்பேன். அது காரணம் நீ தான் பண்ணி. நீ தான் எனக்கு தேங்காய் உரிக்க கற்றுக் கொடுத்த. வாமணி எங்கள் ஆற்றுல வந்து ஒரு 10 நாள் இரு. யாரையாவது பார்த்துட்டு சொல்லு. சிவா குட்டி இருக்கா பார்த்துப்பா. வந்து ஒரு 10 நாள் இரு பண்ணி. கூட சும்மா 3 நாள் 5 நாள் உங்கள் வீட்டில் இருந்து வந்ததெல்லாம் பத்தாது. எங்கள் வீட்டில் வந்து 10 நாள் இரு. வாமணி. பாய். உடம்பு பார்த்துக்கோ. ஆசீர்வாதம் பண்ணு. என் பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. என் ரேவன் சொல்லிட்டே இருப்பான். உஷா பண்ணி உஷா பெரியமா மாதிரி இன்னைக்கு வந்திருக்கான். இன்னைக்கு கூட சொன்னான் சாம்பார் சரியில்லை, உஷா பெரியமான்னா பட்டாசு கிளப்பிருக்குன்னா. இன்னைக்கு சாம்பார் உஷா பெரியமா இல்லைன்ட்டான். இன்னைக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனைவரும் அன்று ஆரம்பத்தில் எப்படி கல்யாணமாக இருந்தாலோ அதே மாதிரி ஏழை பணக்காரர் இல்லாமல் அனைவரும் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் ரவி அண்ணாவும் உஷாமணியும் தான். குடும்பத்தில் அனைவரிடமும் எப்பொழுதும் ஒட்டுதலாகவும் பிரியமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் மேலும் பல ஆண்டுகள் வாழ எனது எல்லாம் வல்ல இறைவனை பார்த்துட்டேன். நன்றி. ஷாமணி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மணி. உங்களை மாதிரி நல்ல டைப் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் ரொம்ப ரேர் இந்த காலத்தில் பார்க்குறது. நீங்கள் எவ்வளோ 6ஆம் நாளைக்கு அதுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எஸ்எஸ் காலையில் இருக்கச்சு அடிக்கடி வருவோம். எவ்வளோ பிரியமாக இருப்பேன். நீங்கள் ரொம்ப இது கிட்டலாம் ரொம்ப இஷ்டமாக இருப்பேன். ஹரிகிட்ட எங்கிட்ட அவர்கிட்டலாம் ரொம்ப இஷ்டமாக இருப்பேன். அண்ணா நீங்களும் அவ்வளோ பிரியமாக இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அண்ணா தான். நான் நன்னா இருக்கேன் உங்களால் தான். நீங்கள் அப்படி நல்ல பிரியமாக இருப்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மணி. உங்களை மாதிரிலாம் மனுஷாலாம் பார்க்கவே முடியாது. சச் எ நோபல் லேடி. இனிய 60வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பெரியமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியமா. ஹாப்பி பர்த்டே உஷா. என் தம்பி ரவி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நன்னா பார்த்துட்டேன். அவன் இருந்தால் இன்னும் நன்னா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். உஷா, உன்னோட 60வது பிறந்த நாள் மண்ணியோட ஆசீர்வாதம்
அண்ணா இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரவீனா இல்லாதது ஒரு குறை தான் எனக்கு. உன்னை மாதிரியும் அண்ணா மாதிரியும் இந்த ஜென்மத்தில் யாருமே கிடைக்க மாட்டா. நான் ரொம்ப உன் அண்ணாவை மிஸ் பண்ணிட்டேன். நீ குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும். சின்ன பொண்ணுக்கு காலாகாலத்தில் நல்ல வரனை அமைச்சு கொடுக்கணும்ப்பா. மண்ணியோட ஆசீர்வாதம், அண்ணாவோட ஆசீர்வாதம். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியலை. ஏன்னா உன்னை பற்றி நிறையா சொல்லணும்னு தோன்றுறது, ஆனால் பேச தெரியலை எனக்கு. ரங்கராஜி எப்படி இருக்க? ரங்கராஜி எங்கேயும் ஆற்ற விட்டே போனதில்லையே. ராஜியாவும் நீயும் எங்கேயும் போனதில்ல. எப்போ பார்த்தாலும் இந்த வீடே தான். ஆனால் அந்த ஆனந்தப்படுத்துகிற பாடு, அந்த மாவளை குண்டா, அதை குண்டா, இதை குண்டான்னு சொல்லி நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம். வக்கீல் புத்தூரில் நம்ம டெய்லி சினிமாவுக்கு போனோம். எவ்வளோ சினிமா போனோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். ரவி, நீ, நான் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அதெல்லாம் இனிமேல் மறக்க முடியுமா? ரொம்ப அருமையான லைஃப். அந்த மாதிரி லைஃப் நமக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. அதை தவிர இப்போ திருச்சியிலையும் அப்படி தான். திருச்சியிலையும் நீ எப்பா எங்கேருந்து போய் எங்கே போய் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்தோம். இதெல்லாம் பாரு, யோசிச்சு பாரு. அழகாக சூப்பராக இருக்கும். கவலைப்படாத, நான் அடிக்கடி வரேன், நீ வா. உனக்கு என்னுடைய ஹாய், ஹாப்பி பர்த்டே டு உஷா மன்னி. நீங்கள் எனக்கு மன்னிங்கிறத விட யூ ப்ரூவ் டு பி எ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ நிறைய அக்கேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எம்ஏ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு வெல்கம் பார்ட்டி கொடுத்தப்போ நாங்கள் எங்கள் செட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டுப்புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்போது என்கிட்ட ஒரு பட்டுப்புடவை கூட இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், மன்னி என்கிட்ட இந்த மாதிரி வெல்கம் பார்ட்டி எனக்கு சாரீ வேணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாமல் உடனே உங்கள் அது பீரோவை திறந்து என்ன பட்டுப்புடவை வேணால் எடுத்துக்கோ லட்சுமின்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்? திஸ் ஷோஸ் யுவர் மேக்னானிமிட்டி அண்ட் யூ ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ ஆஸ் யுவர் ஃப்ரெண்டு. இன்னொரு அக்கேஷன் என்னென்னா, என்னோடய எம்ஏ ஃபைனல் இயர் அப்போ எங்கள் ஆற்று பக்கம் பாட்டு போட்டு கொஞ்சம் கூட படிக்க முடியல. அப்போது நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு உங்கள் ஆற்றுல வந்து ஒரு ஹோல் டே படித்தேன். அப்போது எனக்கு காலம்பரை இட்லி, மத்தியானம் ரசம் சாதம், காஃபி வேளா வேலைக்கு வந்தது. பூண்டு அரைச்சி விட்டு ரசம் பண்ணி கொடுத்தேன் எனக்கு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான பூண்டு ரசம் நான் இன்னி வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது எக்ஸாக்ரேஷன் கிடையாது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் என்ன சொல்கிறது, எங்களை நீங்கள் எப்பயுமே சித்தப்பா பெரியப்பா நாட்டு பொண்ணு அந்த மாதிரிலாம் நீங்கள் எங்களை பார்த்ததே இல்லை. உதாரணத்துக்கு எங்கள் அப்பாவோட லாஸ்ட் டேஸில் சர்ஜரி முடிஞ்சு வந்தப்போ உங்கள் ஆற்றுல தான் 4 நாள் இருந்தேன். எங்கள் அப்பாவை நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துட்டேலாம் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பா. அதுக்குண்டான தேங்க்ஸை கூட நாங்கள் இன்னி வரைக்கும் யாருமே ரெசிப்ரேட் பண்ணமானா இல்லை. யூ ஆர் சச் அ குட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். நீங்கள் எங்ககிட்ட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அப்போ எங்களே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம்? நீங்கள் சித்தி சித்தப்பாவெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணி யூ ஹவ் பிளேட் ஆல் யுவர் பார்ட் அஸ் அ டாட்டர் இன் லா, அஸ் அ ஒய்ஃப், அஸ் அ மதர். யூ ஹவ் பிளேட் யுவர் ரோல் வெரி வெல். May God bless you with all happiness, health, wealth and all the things that you desire in this world. எங்கள் அண்ணாவோட வயசையும் சேர்த்து வச்சு நீங்கள் நல்லா 100 வயசு நல்லா வாழ்ந்து இதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் முடியலையோ அவளெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்னு God will always choose the best flower from his garden. நீங்கள் அது மாதிரி இந்த மாதிரி முடியாதவளை நீங்கள் பார்த்துக்கிற இந்த பணி வந்து நல்லா தொடரணும். கடவுள் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் போடணும்னு வேண்டிட்டு once again I wish you a very happy birthday to Manni. Thank you. Bye. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட நல்ல அவரோட இது இருக்கணும். என்னுடைய ஆசைகள் அதுதான். எல்லாம் பொண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அவ கிருபா, சுபா, தீபா 3 பேரும் நல்லா நீண்ட ஆசையோட. ஹலோ உஷாப்தி, உனக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆசீர்வாதம். நீ வந்து நிறையா நாளைக்கு நல்லா இருக்கணும்.
18 வயசில் எங்காத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நல்லா குடித்தனம் பண்ணி 3 பெண்ணை பெற்று அதில் முதல் பொண்ணை எனக்கு கெட்டிக்கார பொண்ணை எனக்கு நாட்டு பொண்ணாக கொடுத்துருக்க. பெஸ்ட்டு அவளை மாதிரிலாம் யாருமே இது பண்ண முடியாது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட பொண்ணு ஆனால் ரவி பக்கத்தில் இல்லையேன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. மற்றபடி நீ 18 வயசில் வந்து எங்கள் சித்தப்பா சித்தியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இது பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட எங்களோட ஆசை பர்த்டே. ஹலோ உஷா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க நாங்கள் ஆசீர்வாதம் செய்கிறோம். ஆல் தி பெஸ்ட். Hi Perima, Namaskaram. Wishing you a very very happy returns of the day. Happy 60th birthday. Happy 60th birthday. So 60 வந்து ஒரு நம்பர் தான் உங்களுக்கு. ஸோ 60ல் 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இன்னும் நீங்கள் 6 வயசு சின்ன பொண்ணாக இந்த இதுலேருந்து தொடங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு நல்லா கைட் பண்ணுங்க, இப்போ கைட் பண்ணுற மாதிரியே. இப்போது மதுரையில் படித்ததெல்லாம் ஞாபகம் வருது, ஒரு சில இன்ஸ்டன்ஸு. ஓகே, என்ஜாய் யுவர் டே பெரியமா. பாய். Hello Usha Perima, many more happy returns of the day. ஹாய் சித்தி, உங்களோட நமஸ்காரங்கள். நீங்களும் சித்தப்பாவும் எப்போதும் நினைவிலே இருப்பேன். அந்த நாட்கள்லாம் எங்களால் மறக்க முடியாது. ஹாப்பி 60th பர்த்டே சித்தி. என்ஜாய் பண்ணுங்க, இந்த நாள் நீங்கள் மறக்கக்கூடாது. என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே சித்தி. ஹாப்பி பர்த்டே 60th. ரொம்ப முக்கியமான படிக்கட்டு தாண்டிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு 2 டைலாக்கும் பொருந்தும். சிங்கப்பெண்ணுங்கிற டைலாக்கும் உனக்கு பொருந்தும். எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி இருக்கேன்ற டைலாக்கும் உனக்கு வந்து பொருந்தும். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்களுக்கு 60th பர்த்டேல விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஆர் டூயிங் ஹியூமன் சர்வீஸ். நீங்கள் ஓல்டேஜ் ஹோம்லாம் நடத்தி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். பாட்டி கூட சொல்லுவா, நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரி அப்படி பெருமையாக பேசுவா, தைரியஸ்திரின்னு சொல்லுவா. ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் திஸ் நோபல் சர்வீஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னோட நமஸ்காரம். நமஸ்காரம். மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்களுடைய பிறந்த நாளுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். நீடூழி வாழ்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய போகும். நமஸ்காரம் மாமி, பிறந்த நாள் நமஸ்காரம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த சேவையானது கண்டிப்பாக என்னென்னைக்கும் உங்களை பகவான் உங்களை நல்லா பார்த்துப்பார். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாமி. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இந்த ஒரு வார்த்தை இந்த பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது. 25 வருஷமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் பார்த்து கொடுத்த மாப்பிள்ளையோட ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல ஃபேமிலியில் எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மாமாவும் நீங்களும் உங்களோட ஆசீர்வாதத்தில் சூப்பராக இருக்கேன். நீங்களும் கடவுளுக்கு இதில் நன்னா இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமஸ்காரம் மாமி, பிறந்தநாள் நமஸ்காரம். இன்று போல் என்றும் இதே சந்தோஷத்தோட நீங்கள் நீரோடு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். சொன்ன மாதிரி 25 வருஷமாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதில் உடம்பையும் நல்லா பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் கேட்டதை சொல்லுவோம். Hi Usha Mami, many more happy returns of the day. It's been great knowing you. Since the time of your marriage, நாங்கள் சின்ன குழந்தையில அதுக்கச்சு மதுரையில் வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணது எல்லாமே லவ்லி டைம் வித் யூ அண்ட் மாமா. டெஃபினட்டாக நாங்கள் மதுரைக்கு வெக்கேஷன் வந்தால் உங்கள் ஆர்டர் மிஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம சேர்ந்து எல்லாரும் வீடியோ பார்த்தது எல்லா குழந்தைகளும் கசின்ஸோட
அந்த டைம் பாட்டிக்கு தெரியாமல் அங்கே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு எவ்வளோ டைம் பாஸாக இருக்கும். நிஜமாக நீங்களாம் எங்களை நல்லா கவனிச்சுப்பேன். ரியலி மிஸ் தோஸ் டைம். ஓகே, இட்ஸ் ஹோல் ஹார்ட்டட் விஷஸ் அண்ட் விஷ் யூ மெனி மோர் குட் டைம்ஸ் இன் லைஃப் அஹெட். அண்ட் நீங்கள் நல்லா சந்தோஷமாக நீடூழி எல்லா ஹெல்த்தோட வெல்த்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். விஷஸ் ஃப்ரம் விமலா, ஆனந்த், குழந்தைகள் மற்றும் மை பேரண்ட்ஸ் and my sister Sudha and Vidya. On behalf of everybody, from the bottom of my heart, I am wishing you, Mom. Thank you. Usha Manni, many happy returns of the day, 60th birthday, வாழ்த்துக்கள். May God bless you with health, wealth, happiness. Thank you. Hi Usha Manni. Wish you many more happy returns of the day. இந்த 60th பர்த்டேல நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் ரொம்ப தேவை. You have been a very great blessing to our family. எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் வந்து தாண்டி வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் உங்களை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து என்ன தோணுன்னா, யூ ஹவ் ஆக்டட் லைக் அ ஜான்சி ராணி. பிகாஸ் உங்களோட ஒரு பெஸ்ட் டைம்ஸும் இருக்குது, ஒஸ்ட்டு டைம்ஸும் இருக்குது. பட் எல்லா டைம்ஸ்லையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கேன். அண்ட் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ராவல்ட் யுவர் பாத். I know you have had lots of hardships, but அது இல்லை பாயிண்டர். See, all is well that ends well. நீங்கள் இன்றைக்கி வந்து இன்னும் 4 பேருக்கு உதவுற நிலைமையில தான் இருக்கு. ஸோ சுவாமி கூட இருக்கார். உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் மீறி உங்களுக்கு முப்பெரும் தேவியர்கள் மாதிரி 3 லவ்லி கிட்ஸ் இருக்கா. ஸோ பொன் குழந்தை வந்து இருந்தாலே நமக்கு பெரிய பலம். ஸோ அந்த யானை பலத்தில் வந்து நீங்கள் இன்னும் வந்து பல 100 வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அண்டு உங்களுடைய இந்த ஓல்டேஜ் ஹோம் பணியை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செய்யணும். அண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் எப்போவுமே நீங்கள் ஒரு கைடன்ஸாக இருக்கணும். ஆஸ் செட் எங்கள் ஃபேமிலியோட ஜான்சி ராணி. ஸோ நீங்கள் வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆன் திஸ் டே அண்ட் லவ் யூ உஷா மணி. ஹாப்பி பர்த்டே உஷா மாமி. நீங்கள் உங்கள் பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் நம்ம அட்லாண்டாவில் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதை மறக்கவே மாட்டேன். சேர்ந்து பிக் பாஸ், சூப்பர் சிங்கர் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம், சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஆல்வேஸ் நினச்சிப்பேன். நீங்கள் என்னோட ஃபேவரட் மாமி. அதே மாதிரி மதுரையில் இருக்கும்போது சின்ன குழந்தைலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டாபிக்ஸ் எடுத்து பேசுவேன். உங்கள்கிட்ட தான் வந்து கம்ஃபர்டபுளாக என்ன வேணால் டாபிக்ஸ் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் குக்கிங் வந்து வேறு லெவல். நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் உங்கள் குக்கிங்கை. நீங்கள் வந்து டான்ஸ் ஆகட்டும், நான் பாட்டு சின்னதாக ஏதாவது விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் உங்கள்கிட்டேருந்து தான் வரும். அது ஆல்வேஸ் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ உங்கள் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க மாமி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே உஷா மாமி. உங்கள்கிட்ட பிடிச்சதே வந்து உங்களோட தைரியமும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் தான். இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக அமையணும். இனிமேல் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக நல்லா கிராண்டாக அமையணும். ஹாப்பி பர்த்டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்கள் டேயை. Bye. Hello Usha Mami, happy 60th birthday. Wish you many more happy returns of the day. Summer vacation like Madurai SS Colony trip and Kotame trip memories la innu fresh ah irukku. Hope எப்போ தீபா சுபாலா வந்து வெக்கேஷனுக்கு வராலோ இன்னும் ஒரு கெட் டுகெதர் போடணும். ஐம் லுக்கிங் ஃபார் தட். எங்களோட நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே மாமி. ஹாப்பி பர்த்டே மாமி. ஹாப்பி பர்த்டே மாமி. எங்கள் நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே உஷா பாட்டி. ஹாப்பி பர்த்டே உஷா பாட்டி. பாட்டி, ஹாப்பி 60th பர்த்டே டு யூ. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஸ்டே பிளஸ்ட் அண்ட் லிவ் லாங் ஃபார் எவர் பாட்டி. லவ் யூ லாட்ஸ். லவ் யூ பாட்டி. நமஸ்காரம். ஹாப்பி 60th பர்த்டே. நீங்கள் ரொம்ப ஜோவியலான ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அப்புறம் ரொம்ப டெடிக்கேட்டடாக எல்லாமே செய்வீங்க. எல்லா விஷயமே ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவீங்க. ஹெல்பிங் டெண்டன்சி உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. எல்லாருக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்கள் நகைச்சுவையெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலியாக அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே ரொம்ப ஜாலியாக வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமே நீங்கள் நல்லாவே பண்ணி தருவீங்க. ஸோ வந்து ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்டு பாட்டி. லாங் லிவ் and thank you so much. Love you பாட்டி. Love you.
sir. Happy 60th birthday. Many more happy returns of the day. God bless you with good health and lot of happiness. வாழ்க வளமுடன் நலமுடன். ஹலோ ரங்கநாயகி, உன்னோட 60வது பிறந்த நாளைக்கு என்னோட அன்பு நல் வாழ்த்துக்கள்ப்பா. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக நிம்மதியாக சகல சௌபாகியத்தோடு இருக்கணும்ப்பா. அதான் என்னோட ஆசை. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா மகராசலாக இருங்க. தங்கைக்கு அநேக ஆசீர்வாதம் வேணும். சுபம் 60ஆம் சஷ்டியப்த பூர்த்தி நடக்கிறது. நல்லபடியா எல்லா பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் சகல நதிகள் ஆசீர்வாதத்தாலும் அஷ்டதிக் பாலகர் அனுகிரகத்தாலும் அலமேலுமங்கா பத்மாவதி பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆசீர்வாத அனுகிரகத்திலும் பெரிய பெருமாள் பெரியார் பிராட்டியார் அவர்கள் அனுகிரகத்திலும் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகத்திலும் ஸ்ரீமதி தங்கை 60ஆம் கல்யாணம் அமோகமாக ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக மனமங்கலமாக நடக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு அக்காவை பார்த்து. நம்ம கிருபா தான் ஃபோனில் வந்துட்டுருப்பா, அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சுட்ருப்பா. ஸ்கூல் பாட்டெலாம் கேட்பேன். நான் எங்கள் நவராத்திரி கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வர முடியலக்கா. ஆக்சுவலாக சென்னை ட்ரான்ஸ்ஃபர் வந்து டோட்டல் தமிழ்நாடு பார்க்கறதுனால சுற்றிலே இருக்கேன். நான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். நான் டைமே கிடைக்க நவராத்திரிக்கு கூப்பிட்டுருந்தா வர முடியல. என்னால் தப்பாக நினச்சிக்கலாம். அக்காவுக்கு பர்த்டே நீங்கள் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அக்காவுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆகுது. நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க. உங்களோட சேவை வந்து இன்னும் கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், எத்தனையோ பேருக்கு உங்களால் நல்லா இருக்காங்க. அதில் நானும் ஒரு அண்ணானாலும் நல்லா இருக்கேன். நான் அண்ணா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ நல்லா ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க. அக்கா பர்த்டே வந்து உடம்பு பார்த்துக்குங்க, நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருங்க. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸு. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, உஷா பேசுகிறேன். ஒரு நிமிஷம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். வசனம் நடையா இருக்கா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அக்கா ஃப்ரீயாக இருந்தால் ஆற்றுக்கு வாங்கக்கா. ஃபோன் நம்பர் இருக்குது கிருபாக்கு. சரிங்களா? கண்டிப்பாக ஆற்றுக்கு வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வரேன். நான் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சமர்ப்பண நாள் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். Happy birthday Ushama. Happy birthday to you auntie. Happy birthday to you auntie. Happy birthday to you. Happy birthday to you. Okay. Happy birthday Ushama. Hi auntie, wish you many more happy returns of the day. இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்த்டே, 60th பர்த்டே. ஸோ அதுக்காக தான் வந்து விஷ் பண்ண வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் மீட் பண்ணது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், சந்தோஷ் மூலியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம ஆற்றுல தான் எடுப்போம். ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மீட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே முகம் சுளிக்காமல் எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அது ஆன்ட்டியெல்லாம் வந்து முடியுது. வீடெல்லாம் வந்து கலைச்சி போடுவோம். ஷூட்டிங் அப்போ எல்லாம் திங்ஸ் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கும். டேபிளை தூக்கி அங்கே போடுவோம், சேரை தூக்கி இங்கே வைப்போம். இப்படியே ஒவ்வொன்று இதுவும் செஞ்சிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், அதனால் என்னப்பா பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணி, முக்கியமாக என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து நிறையா ட்ரிப் நான் வந்து பார்த்துருக்குறேன். பர்டிகுலராக என்னை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வந்து பரிமாறுறப்ப எல்லாருக்குமே ஒரு கரெக்டாக தான் பரிமாறுவீங்க. ஆனால் எனக்கு வரப்போ மட்டும் கூட இருக்கும். ஏதோ ஒரு இப்போ ஒரு குலோப் ஜாமா இல்லை ஒரு ஸ்வீட் ஐட்டம் போட்டால் கூட
எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதை நான் வந்து பார்ப்பேன். ஆன்ட்டி வந்து ரெங்காக்கு வை முதல்ல, ரெங்காக்கு வந்து அது பண்ணு, ஸ்வீட் வந்து ரெங்காக்கு வை, அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 60 இயர்ஸ் உங்களுடைய blessings வந்து எங்களுக்கெல்லாம் தேவை. bless பண்ணுங்கள். wish you many more happy returns of the day. Hello, hi Kripa, how are you? It is so nice to hear from you about your mother's 60th birthday. It makes me very happy to talk about a few lines about her with a woman full of love and affection for the people around her. I know very well about her from the years 1979. You know, 1979 was a year when I was in Madurai, completely bedridden with typhoid. And I did not for 10 days together have even a single glass of water together. It was a very bad time, and I was admitted and I was taken to Tangaraj Hospital in near 100 Vakil Puducherry, when your mummy was staying over there. And your mummy used to take so much care of me that she always compelled me to have at least some rasam chadam early morning and at lunch. And again at night she forced me to have some kind of kanji. You know, where I was not even taking a single drop of water for 10 days and I could not even walk, she made me walk on my own without anybody's help within 3 days. It was a miracle I found with her love and affection for me. There are so many words to say about her love and affection, the care she took for her mother-in-law and father-in-law is something very, very, something to be said always. We cannot forget it. Now again, another thing to be very appreciative about her is, people will always think of immediately having a crutch. Oh, we will open a crutch at home. It is a home housewife work and we can very easily do it. But what does a crutch do? It takes care of the children from 10 o'clock to 5 o'clock. But your mother is such a loving and great, grand-minded lady that she was ready to accept all elderly people around her, take care of them all the 24 hours, make them happy. When you see that they are happy, she is also happy. I always remember her, the affection she shows for the elderly people around her. It is not at all that there are no words to say about her. It is not at all easy for me to talk so much about her, and whatever I feel and I have thought about her is expressed right from the heart of my mind. Now I pray to God only one thing. கடவுள் நிறைய சோதனை கொடுத்து விட்டார் உஷாவுக்கு. இனிமேல் அவளுக்கு சோதனைகள் கிடையாது. எல்லாற்றிலும் அவள் சிரித்து கொண்டே வெற்றி அடைந்து விட்டாள். அதனால் அவள் இனிமேல் அவளிடம் நான் கடவுளிடம் ப்ரே பண்ணுவது ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து அவளை வாழ்நாள் முழுவதும் ஹெல்த்தி, ஹாப்பி ஆக வைத்திருக்க, மனசாந்தியுடன் அவள் வாழ்க்கையை வாழ, வரும் நாட்களில் இன்பமாக உங்களுடன் கழித்து கொள்ள நான் இறைவனை வேண்டுகிறேன். இது வார்த்தைகள் அல்ல, மனதிலிருந்து கொட்டிய சொற்கள். தேங்க்யூ. ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? எனக்கு ரவியை ரொம்ப நாளாக தெரியும். ரவியும் லலிதாவும் எனக்கு 5 திங்களோட
2 தம்பிகளோடு அவளும் சேர்ந்து எனக்கு 2 பேரும் தான். நாங்கள் எல்லாருமா எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் மதுரையில். உஷா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. எப்போவோ நான் ஊருக்கு வர்றபோது இன்னைக்கு அத்திம்பேர் பார்க்கறதுக்காக அங்கே வருவேன், ஆற்றுல பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் 3 பேரும் குழந்தைகள் 2 வயசோ 4 வயசோ எனக்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு ஒருத்தரோட மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை. அதே போல் உங்கள் அம்மாவையும் கிருப்பா, உங்கள் அம்மாவையும் எனக்கு ஒழுங்காக பார்த்து பேசி கூட பழகினது அப்பா அம்மா 2 பேரும் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பழக கூட இல்லை. அந்த கொஞ்ச நாள் பழக்கத்தில் 4 தரம் பார்த்ததில்லை, 5 தரம் பார்த்ததுலேயே அவளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா நிறைய சொல்லியிருக்கோம். நாங்கள் அத்தை தான் சொல்லுவோம், சுப்பத்தை. அந்த எம்ஏகே அத்திம்பேர். உங்கள் அந்த அத்தையும் அத்திம்பேரையும் அவள் எப்படி பார்த்துக்கிறா, எப்படி பண்ணுறா, அழகான பொண்ணு, ரொம்ப சமத்தாக இருக்குது, அருமையான மாட்டு பொண்ணு எம்ஏகேக்கு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, ரொம்ப நல்லா வச்சுருக்கான்னு சொல்லுவான். அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரியும். மற்றபடி அம்மாவை இங்கே திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய பார்த்து பேசியிருக்கேன். இருந்தாலும் 60 வயசானவர் 60 ஆயிடுத்து, நல்லா இருக்கணும், எல்லோரும் சேமமாக இருக்கணும். இன்னும் நல்ல வளமும் நல்ல மகிழ்ச்சியான தினங்களும் எல்லாருக்கும் வந்து சேரட்டும். ஃபைன். 60வது பிறந்த நாள் காணும் திருமதி உஷா ரவி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியத்துடன் பூரண நலத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். உஷாமா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாளாம்ல, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் மம்மி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய 60th பர்த்டே. ஒரு நாள் கூட அடுத்த குழந்தை நம்ம குழந்தை அப்படின்னு நீங்கள் பாகுபாடே பார்த்ததில்லை. எல்லாரையும் ஈக்குவலாக இன்னி வரைக்கும் ட்ரீட் பண்ணுறேன். உங்களையும் நாங்கள் எங்களுடைய அம்மாவாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல போல்டு லேடியாக எந்த கஷ்டம் மனசில் இருந்தாலும் ஒரு சிரிச்சுட்டே எப்படி இருக்கேங்கிறத இன்னும் நாங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். இன்னும் நிறைய உங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். இருந்தாலும் ஒரு உங்களுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துறதுக்கெலாம் வயசு இல்லை. இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. கண்டிப்பாக ட்ரீட் வைக்கணும். வரும்போதெல்லாம் ட்ரீட் கொடுக்குறேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இதுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய் மாமி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னும் 60, 80, 100 வயசு வரையும் குழந்தைகள் எல்லாரோடையும் சௌக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ. ராம் ராம். ஹாய் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் எல்லாரோட ஆசையும் கூட. ஆக்சுவலி நான் 102.1 ரெயின்போ எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருக்கேன். அவங்கள முதல் முறையாக நான் பார்த்ததும் அந்த இடத்துல தான் ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருந்தீங்க. ஆக்சுவலி உங்களோட அம்மா, நீங்கள் உங்களோட மகளோட வரப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு பரம்பரையவே நேரில் பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது நான் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்குமே கிருபா என் கூட பேசிகிட்ருக்கிறது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிறந்தநாள் சொன்னாங்க, அதுவும் 60வது பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக நடக்க உங்கள் அம்மாவை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். 100 வயசு உங்கள் அம்மா இருந்து நல்லபடியாக காப்பாற்று. ராஜா, அம்மா நல்லா இருக்கணும். உஷா அமோகமாக இருக்கணும். நல்லா செய்யற தொண்டு நல்லா நடத்துகிற உஷாவை எல்லாருக்கும்
உபகாரம் பண்ணுறா. மகாராஜா நன்னா இருக்கணும். அம்மா வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கா. பிரசிடென்ட் அவார்டு கிடைக்கணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். எல்லாம் அங்கெல்லாம் காரியம் செய்கிறா. இன்னும் ஆயுஷோட இருக்கணும். அவ்வளோதான். ஆயுஷோட இருக்கணும். நீ இருக்கிற வரையும் அவளும் இருக்கணும். உங்கள் அம்மாவும் இருக்கணும். உனக்கு துணையாக இருக்கணும். நீ டாக்டராக வந்து இந்த ஹோமுக்கு டாக்டராக வந்துடணும். இங்கே வந்து எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்கள் அம்மாவுக்கு ஆசீர்வாதம். 30ஆம் சுவாதி டேட் ஆஃப் பர்த்னு விட்டா. சுவாதின்னு நான் வச்சுருக்கேன். உங்கள் அம்மா அவனுக்கு அக்காட்ட எல்லாம் சொல்லிவிடும். அக்காட்ட வேறு என்ன சொல்லி. ஹாய் உஷா, ஹாப்பி பர்த்டே. 60வது பிறந்த தின வாழ்த்துக்கள். மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பழமொழி உண்டு. அதுக்கேற்ற மாதிரி உன்னோட சேவை மென்மேலும் வளர என் வாழ்த்துக்கள். நீ ரொம்ப நாள் இருந்து எல்லாருக்கும் சேவை பண்ணி நல்ல இதுகள்லாம் சம்பாரிச்சுக்கணும்னு என்னோடய ஆசை. அது ரவியோட ஆசையும் அதுதான். அதை நீ பூர்த்தி செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன்.